வணக்கம். திருவிக நகர் சட்டமன்ற தொகுதியில குருதிக்கொடை பாசறை மூலியமா நீங்க வந்து முகாம் நடத்திட்டு இருக்கீங்க. எத்தன வருஷமா நடத்திட்டு இருக்கீங்க? நீங்க எத்தன முறை வந்து ரத்தம் தானம் பண்ணியிருக்கீங்க? நான் கட்சியில் இணைஞ்சது வந்து 2017. 17லேருந்து தொடர்ச்சியாக வந்து நான் இந்த குருதிக்கூடம் முகாம் நடத்துகிறாங்க. அந்த முகாமில் நடத்த நான் என்னுடைய வந்து குருதிக்கூடை வந்து கண்டினியூவாக கொடுத்துட்டு இருக்கேன். வருஷம் வருஷம் இந்த நிகழ்ச்சி பண்ணுறாங்க. பர்டிகுலராக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது தனியார் மருத்துவமனைக்கெலாம் நம்ம இந்த ரத்த குருதிக்கூடை முகாம் அதை ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குறதில்ல. ஒன்லி அரசு மருத்துவமனைக்கு மட்டுமே நம்ம கொடுக்குறது. அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனை, ஸ்டான்லி மருத்துவமனை, அப்புறம் பார்த்தா ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை, இதுபோல் நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து வந்து பொதுமக்களுக்கு சேவை செய்யக்கூடிய, அதாவது அரசு மருத்துவமனைக்கு மட்டுமே நம்முடைய குருதிக்கூடை பாசறை, நாம் தமிழர் கட்சி குருதிக்கூடை பாசறை ஆர்எஸ்பி பொதுமக்களுக்கு, அதாவது பொதுமக்கள் பயன்படும் வகையில் இந்த நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்காங்க. நீங்க எத்தனை முறை கொடுத்துருக்கீங்க? நான் இது வரைக்கும் ஒரு 12 முறை கொடுத்துருக்கேன். தொடர்ச்சியாக கொடுத்துட்ருக்கேன். குறிப்பாக நாம் தமிழ் கட்சியில் தொடர்ச்சியாக வந்து ரத்த தான முகாம் செய்கிறாங்க. எங்களுடைய கட்சியில் இருக்கிறவங்க இளைஞர் வந்து நிறைய பேர் வந்து மது அருந்த மாட்டாங்க. அந்த மது அருந்துறதுனால தான் தொடர்ச்சியாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா, சில பேர் வந்து சில கட்சியெலாம் நடத்தும் போது அந்த டெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து சில நோய்கள்லாம் இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் நாம் தமிழ் கட்சியில் வந்து கொடுக்குற எல்லாருமே வந்து எந்த ஒரு நோயும் இல்லாமல், அதாவது தொடர்ச்சி ஆல்கஹால் இல்லாமல் மது அருந்தாமல் இருக்கிறதுனால தான், எந்த கெட்ட பழக்கம் இல்லாமல் இருக்கிறதுனால தான் அவங்க தொடர்ச்சியாக இப்போ அரசு மருத்துவர்லாம் பார்க்குறாங்க. எல்லாருமே செலக்ட் ஆகுறாங்க. அந்த குருதிக்கூடை கொடுக்குறது எல்லாருமே செலக்ட் ஆகுறாங்க. அதனால் எங்கள் கட்சி கொஞ்சம் இதில் வந்து ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கிறாங்கன்னு சொல்லி முடிச்சு. வணக்கம். நாம் தமிழர் கட்சியில் அளவுக்கு அதிகமாக குருதிக்கொடை தானமாக கொடுக்குறாங்க, முகாம் நடத்துகிறாங்க. அது எதனால்? வணக்கம். நான் திருவிக நகர் சட்டமன்ற தொகுதியோட இளைஞர் பாசலிருந்து பேசுகிறேன். என் பேர் சங்கர். நம்ம இலங்கையில் வந்து தமிழர்கள் வந்து 1.5 லட்சம் பேர் வந்து கொன்று குவிக்கப்பட்டாங்க. அதையும் நம்ம தலைவரோட பிறந்த நாளை முன்னிட்டோம். நம்ம அதுக்கப்புறம் மாவீரர் நாள் முன்னிட்டும் வந்து இரத்த தான முகாம் வந்து நடத்தணுன்றது வந்து நாம் தமிழர் கட்சியோட ஒரு அங்கமாக இருக்குது. இதை வந்து நாங்கள் 234 தொகுதியிலும் வந்து சிறப்பாக வந்து வருஷம் அங்கே பண்ணிட்டு இருக்கோம். அதுபோல் நாங்களும் இந்த திருவிக்கான சட்டமன்ற தொகுதியில் வந்து கடந்த 10 வருஷமாக வந்து இந்த குருதிக்கொடை பாசறை வந்து சிறப்பாக நடத்துகிறோம். அதே மாதிரி பொதுமக்களுக்கு வந்து அன்னதானம் சொல்கிறத விட அவங்களுக்கு வந்து உணவு வழங்கும் வந்து ஒரு விஷயத்தையும் நாங்கள் வந்து பண்ணுறோம். குருதிக்கொடை வந்து விருப்பப்பட்டு கொடுக்க வந்திருக்கீங்க. இதுக்கு முன்னாடி கொடுத்த அனுபவங்கள்லாம் இருக்குங்களா? உங்களை பகிர்ந்து. வணக்கம். நாம் தமிழர் வீரத்தமிழர் முன்னணியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் சுந்தரராஜ். நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன், நிறைய முறை கொடுத்துருக்கேன். இது தலைவரோட பிறந்த தினத்தை முன்னிட்டு இந்த இரத்த தான முகாமை நடத்துகிறோம். நான் வீரத்தமிழர் முன்னணி மூலயமா என்னுடைய சார்பாக என்னுடைய தோழர்கள் இங்கு வர இருக்கிறார்கள். அவர்களும் இங்கு தந்து அனைவருக்கும் உபயோகமாக இருக்கும் என நான் எதிர்பார்க்கிறேன். நான் இதுவரை ஒரு 18 முறை மேல் கொடுத்திருக்கிறேன். அரசு தமிழக அரசின் இரத்த தான முகாமில் தான் கொடுத்திருக்கிறேன். நான் தனியாரிடம் கொடுப்பதில்லை. ஏனென்றால் இயலாதவர்களுக்கு இந்த இரத்த தானம் போய் சேர வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் செய்கிறேன். சான்றிதழ் என்னிடம் நிறைய இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் நான் இரத்த தானம் வழங்கி பெற்றுள்ளேன். சான்றிதழ் பெற்றுள்ளேன். வணக்கம். இது நாம் தமிழர் கட்சியில் இந்த குருதிக்கொடை பாசறை மிகவும் நன்றாக பொதுமக்களுக்கு ஒரு சேவையாக நடந்து வருகிறது. இது கட்சி தொடங்கிய காலத்திலிருந்தே நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்து நடத்தி வருவது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. பொதுமக்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கிறது. அப்படி உறுதுணையாக இருக்கும்போது பல ஏழைகள் உயிர் காக்க உதவும் இந்த இரத்த கொடை மிகவும் நன்றாக செயல்படுத்துகிறார்கள். இதை நான் எங்கெல்லாம் நடக்கிறதோ அங்கெல்லாம் சென்று முன் வந்து ரத்தம் கொடுக்க வருவேன். இந்த முறை எனக்கு உடல்நலம் சரியில்லை, நான் வந்துவிட்டேன். இருந்தாலும் ஆனால் எனக்கு உடல்நிலை இதனால் கொடுக்க இயலவில்லை. மக்கள் மிகவும் நன்றாக பயனடைய இது ஒரு மிகவும் முன்னெடுப்பு நிகழ்ச்சியை இந்த நாம் தமிழர் கட்சி நடத்தி வருவது மக்களுக்கும் கட்சியின் உறுப்பினர் அனைவரும் இதில் கலந்து கொண்டு செயலாற்றுவது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது.
நீண்ட காலமாக இவர்கள் செய்து வருவது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு சிலர் இதை முன்னெடுத்து பாதியில் நிறுத்தி விடுவார்கள், ஒரு சிலர் முன்னெடுப்பார்கள், சரியாக முன்வர மாட்டார்கள். ஆனால் நாம் தமிழர் கட்சி இதை நன்றாக நடத்தி வருவது தொடங்கிய காலத்திலிருந்தே நடத்தி வருகிறார்கள். மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களுக்கும் இதில் முன் வந்து அவர்களும் இது குருதி கொடை பாசறையில் கலந்து கொண்டு குருதி கொடுக்க வேண்டும் என்று, குருதி வழங்க வேண்டும் என்று நான் மிகவும் மக்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.